நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை வேளையில் கர்த்தாவே உடைய பிள்ளைகளோடு கூடி ஜெபிக்க நீர் கொடுத்த இந்த உன்னத சாக்கியத்துக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிற ராஜா. எத்தனையோ கோடி மக்களுக்கு இல்லாத மாபெரும் சிலாக்கியத்தை எனக்கு எங்களுக்கு தருகிறீங்க ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றோம். அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஆண்டவரே சீசர்களுக்கு ஜெபித்து காத்து கொடுத்தேன். அவனமாக ஆண்டவரை எங்களுக்கும் கர்த்தாவே ஒவ்வொரு நாளும் பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை அனுப்புகிறேன். நாங்கள் வார்த்தையை கேட்கிறவர்களா மட்டும் இல்லப்பா, அதன்படி செய்கிறவர்களா எங்களை மாற்றுக ஆண்டவரே. தகப்பனே, நீர் கொடுத்த இந்த ஜூன் ஸ்தலமானது அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கவும், அநேகர் உண்மை அறியாத மக்கள் அறிந்து கொள்ளவும், அறிந்த மக்கள் உண்மையிலே பலப்படவும் ஆண்டவரே நீர் பாராட்டி வருகிற இந்த அளவற்ற கிருபைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளை உபயோகப்படுத்தி வருகிறேன். நன்றியோடு உண்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இப்பொழுதும் உங்களுடைய தாசனை உங்களுடைய சிலுவைக்கு பின்னாக நீர் மறைத்து பரத்திலிருந்து உங்களுடைய வார்த்தையை நீர் அனுப்பும்படியாக சொல்லுகிறோம். யாரெல்லாம் வாங்கிய தாகத்தோடு இந்த காலை வேளையில் உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறாங்களோ கர்த்தாவே, ஒவ்வொருடைய தேவைகளையும் ஆண்டவரே நீங்க சந்தித்து ஆண்டவரே பலப்படுத்தி அந்த வார்த்தையானது உள்ளத்தின் ஆழத்துல கிரியை செய்யக்கூடியாக தகப்பனே கெஞ்சுகிற சுவாமி. ஆரம்பம் முதல் முடியும் மற்றும் எல்லா நெட்வொர்க் ப்ராப்ளத்தையும் கண்ட்ரோலுக்குள்ள வைத்து தெளிவான வார்த்தை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க திரும்ப செய்யுங்கப்பா தகப்பனே. எங்களுக்கு ஜெப ஆகிய கொடுங்க தகப்பனே. நாட்டில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்வளவோ இன்னும் கிட்டி சேர வேண்டியவர்களா இருக்கிறோம், கதற வேண்டியவர்களா இருக்கிறோம், உடைய பாதத்துல கண்ணீர் சிந்த வேண்டியவர்களா இருக்கிறோம், ஒருவருக்காக ஒருவர் அந்த ஒரே பாரங்களை சுமக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். நீங்க தான் தயவாக இறங்கி ஜெப ஆவியை ஊற்றி எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஆண்டவரே ஆத்மாக்களுக்காக கண்ணீர் சிந்தணும், இந்த பாரங்களை எங்களுக்கு தரும்படியாக செஞ்சுக்கிறப்பா ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்க பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு ஆண்டவரே பவுல் சொன்ன எங்களுக்கு உங்களுடைய பலன் வேணாம் ஆண்டவரே. நீங்க எங்கள் மத்தியில வாங்கப்பா. நீங்க இல்லாம நாங்க யாரிடத்துல கேட்டுக்கொள்ளும். நீங்க தான் எங்களுக்கு ஆண்டவரை இறக்கம் செய்கிற தேவை. இந்த காலை வேளையில எங்கள் மத்தியில நீங்க அசைவாரு பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்ய நீங்க மகிமைப்படும். துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ சோ மச் அங்கிள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம மத்தியில என்னுடைய வார்த்தை கொடுப்பதற்காக பீட்டர் காஸ்பர் அங்கிள் இணைந்திருக்கிறாங்க. அங்கிள் எடுத்துக்கொண்ட தலைப்பு நமக்குள் எந்த ஆவி கிரியை செய்கிறது. அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் லூக்கா 9:55. அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி. பிரியமானவர்களே, நம்ம எந்த ஆவி நம்மளை கிரியை செய்யறது, ஆவியானவர் நம்மளை நடத்துகிறாரா, ஆவியானவர் நம்மளுடைய வார்த்தை கிரியை செய்யுதான்னு கூட ஆராய்ந்து பார்ப்போம். இப்பொழுது கூட அதை பற்றி கூட பீட்டர் காஸ்பர் அங்கிள் நம்ம கூட தெளிவான தேவ செய்தியை கேட்போம். நம்ம ஜெபத்தோடு காத்திருப்போம். ஓவர் டு பீட்டர் காஸ்பர் அங்கிள். குட் மார்னிங். தேங்க்யூ. குட் மார்னிங். குட் மார்னிங். ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலையில நம்ம துதிக்கிறோம். அற்புதமான சமயத்தை தந்தீர். காலையில உடைய பாதல்ல வரவோ ஆண்டவரே, உடைய வார்த்தையை கொஞ்சம் தியானிக்கவோ எங்களுக்கு செய்யற கிருபைக்காக இறக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய அன்பு எவ்வளவு பெருசாண்டு பாதர், உடைய அன்பை விலையும் கொள்ள உதவி செய்யும். என்னை சுத்திக்கிறீங்க கழுவு ஆண்டவரே. நான் தகுதி இல்லை இல்லைம்மா, இது கழுவு ஆண்டவரே. பாதருங்க கூடியிருக்க ஒவ்வொருவரோடு நீர் பேசு, என்னோட பேசு, நீர் மயங்கப்படும். இயேசுவின் நாமத்துல பிதா, ஆமென். எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்றைக்கு காலையில் எடுத்துக்கொண்ட வார்த்தை இப்போது சகோதரி படிச்சாங்க. நான் படிக்கிறத லூக் 9. இதுல என்ன படிக்கிற பாக்குறேன்னா, நாம் எந்த ஆவியினால் எந்த ஆவி உள்ள கண்ட்ரோல் இருக்கிறோம். முதல்ல ரொம்ப முக்கியமான பயன். இங்க இயேசு ஆண்டவருடைய சீசர்களை பார்க்கிறோம். நான் படிக்கிறேன் லூக் 9. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாயிருந்தபடினால்
அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாய் இருந்தபடினால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீசராய் யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார். அவர் தெரியும் பார்த்து, நீங்கள் இன்ன ஆவிகள் என்பது அறிவீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிப்பதற்கு அல்ல, ரட்சிப்பதற்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். இதுல நம்ம முக்கியமான பாயிண்ட் என்ன பார்க்கணும்னா, சீசர்கள் ஆண்டவரோட இருக்கிறாங்க. சீசர்கள் ஆண்டவரோட இருக்கிறாங்க. அந்த ஏதோ ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த கிராமத்து ஊர் வந்து, அந்த ஊர் பேரு எருசலேமுக்கு போக அவ்வூரார் என்னன்னு பேர் போயிட்டு அவ்வூரார் போயிட்டு இருக்கு. அது பேரு போடல. ஆனா அவன் ஏத்துக்கல. அப்ப ஏற்றுக்கொள்ளலாத போது அப்பவுமே அவங்க வேதத்தை படிச்சிருக்காங்க. அப்ப எலியா செய்தது போல நாங்க செய்யட்டுமா? அப்ப பாருங்க, அது ஆண்டவர் கூட இருக்கிறாரு. அவரோட இருந்து ஜெபம் பண்ணிருப்பாங்க. அவரோட பாருங்க, அந்த ஆவி எந்த இது இருக்குது, அவங்களுக்குள்ள இருக்க ஆவி எது? பட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, அவங்களை அழிக்கலாம், அக்கினி இறங்கட்டுமா? அப்ப ஏசாருடைய ஆவி, ஏசாருடைய சீசரோட இருந்தும் அந்த ஆவியை நம்ம அவங்கள்ட்ட பார்க்க முடியல. ஆனா ஏசாண்டர் அவங்களை கடிந்து கொண்டார். இன்றைக்கு நம்மளும் வர்றோம். நமக்குள்ள எந்த ஆவி இருக்கு? நம்ம எந்த ஆவியுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறோம்? தேவனுடைய பரிசுத்த ஆவியோட கண்ட்ரோல்ல இருக்கிறோமா, இல்ல எந்த யார்? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இன்னைக்கு நான் காலையில சகோதரிகிட்ட சின்னோண்டு பாயிண்ட் கேட்க விரும்புறேன். யாராவது யார்கிட்ட பேசணும். முதல் பாயிண்ட் வந்து, நீங்க யாராவது காலையில இருந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? காலையில எந்திரிக்கிறீங்க. நீங்க 6 மணி எந்திரிக்கிறீங்களோ 8 மணி அதெல்லாம் எனக்கு நான் கேட்கல. அது நீங்க அது ரைட்டு, தேங்க்ஸ் பண்றீங்க. அதுக்கு முன்னால எந்திரிச்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அங்கிள் எந்திரிச்ச ஃபேஸ் ஆஃப் பண்ணுவோம். ஃபேஸ் பண்ண கரெக்ட். முகத்தை கழுவ போறீங்க. அப்ப அந்த நைட்டுக்குள்ள அது வாயில இருந்து எச்சலா இருக்கு, அதையே உடனே நீங்க அதை துப்ப போறீங்க. கரெக்டா விட்டா இல்லையா? ஏன் அதை துப்பணும்? அப்ப ஏன் அதை துப்புறீங்க? ஏன் முகத்தை கழுவுறீங்க? அதுக்கு முன்னால வாயை கொப்பளிக்கிறீங்க. அப்ப அது உங்களுடைய வாய்க்குள்ள தான் தானே. ஏன் அதை துப்பணும் சொல்லுங்க அப்போ? கிருமி உள்ளது. கரெக்ட். சரி சகோதரி, கிச்சனுக்கு போறீங்க, ரைட்டு. ஒரு காஃபியா போடும்போது முதல் என்ன பண்றீங்க? ஏதோ ஒன்று போடும்போது எடுத்து என்ன பண்ணுவீங்க? அதை ஒரு பாத்திரத்தை நம்ம கழுவுவோம். ஏன் கழுவுறீங்க? உங்க பாத்திரம் தானே. கழுவுதான் இருந்தாலும் அந்த சோப்பு ஏதாச்சும் ஒரு கிருமி இருக்கும், நம்ம கழுவிட்டு இருந்தா சுத்தமா இருக்கும். கரெக்ட், தேங்க்யூ. அப்போ அந்த பாத்திரத்தை கழுவுறதுக்கு நீங்க சோப்பு யூஸ் படுத்துறீங்க. அப்போ நம்ம இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தை கழுவுறதுக்கு நம்மளால முடியாது. நம்மளால முடியாது. அப்ப நம்ம வீட்டு பாத்திரத்தை கழுவுறதுக்கு தண்ணீரையும் தண்ணி, அப்புறம் 2வது சோப்பு. அந்த சோப்பு போட்டு அதை கிளீன் பண்றதுக்கு நம்ம அதோடைய உதவி நாடுறோம். ஆனா நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நாம் தேவனுடைய ஆவியான ஒரு உதவி, அவர் தேவனுடைய வசனத்தை நம்ம எடுக்கிறோமா இல்லையா? இது நம்ம உலக சம்பந்தமான நம்மளுடைய ஆரோக்கியத்துக்காக நம்முடைய முகத்தை கழுவுறோம், எல்லாம் இது பண்றோம். பல் வளர்க்க பேஸ்ட் எல்லாம் யூஸ் படுத்தி நம்ம பல் வளர்க்கணும்னா பேஸ்ட் யூஸ் படுத்துறோம். ஏன்? அதோடைய உதவி நம்ம எதிர்பார்க்கிறோம். அதனால நம்ம எல்லாம் இதை சுத்தமா வைத்துக்க நம்ம எதிர்பார்க்க. அப்ப அதோடைய உதவி நம்ம எதிர்பார்க்கும் பொழுது
நாம் இன்றைக்கு நம்ம ஆவிக்குள்ள நம்முடைய இருதய சுத்தமாக நம்ம தேவனுடைய வார்த்தைக்கும் தேவனுடைய ஆவி அந்த ஆவியான அதாவது பிரேயர் நம்ம அதட்ட இருக்கிறோமா இல்லையா? அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம நம்மளுடைய சரீரத்துக்காக எல்லா இதையும் நம்ம கவனிக்கிறோம். ஆனா இது நம்ம பண்றோமா இல்லையா? நேற்று ஒரு கோட்டேஷன் மீட்டிங்காக நைட்டு போயிருந்தேன். நைட்டு 11 மணி தான் வீட்டுக்கு வர வந்துச்சு. அங்க ஒரு ஃபேமிலி 2 ஃபேமிலி 3 பேர் 4 பேர் சந்திச்சேன். அதுல ஒரு பையனை பார்த்தேன். அந்த குடும்பக்கு கோயிலுக்கு வர்றவங்க தான். அவங்க அம்மா அப்பா பையன் அவங்க அக்கா எல்லாம் வருவாங்க. அப்போ நான் அதிகாரம் சொன்ன எடுப்பா அப்படின்னா ஒரு சின்ன பையனை கேட்டு எடுறான்னா தடவறான். ஏன்? நம்ம கிறிஸ்தவங்க. நம் பிள்ளைகளுக்கு நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறோம்? காலையில தேவனுடைய வார்த்தையை படிக்க கற்றுக் கொடுக்கறது இல்ல. அதுகளுக்காக நம்ம நிறைய சம்பாதிச்சு கொடுக்குறோம். ஆனா நீ காலையில எந்திரிச்சு பைபிள் படி, நீ காலையில இருந்து ஜெபம் பண்ணு. அது நமக்கு சொல்லி நம்ம பிள்ளைங்க நைட்டு பூரா படிச்சுச்சு, ரொம்ப நேரமா ஆயிடுச்சு, பிள்ளைங்க ரொம்ப இதாயிருவாங்க. ஆனா காலைல எழுந்துச்சு நம்ம ஜெபம்லாம் பண்ணக்கூடாது, வேதம் வாசிக்க கூடாது. சிலவங்க காலைல எழுந்தோட நிறைய படிக்க விட மாட்டாங்க, உடனே பாட புக் எடுத்துருவாங்க. உடனே பாட புக் எடுத்துக்குவாங்க. சிலவங்க காலைல எழுந்து வீட்டு வேலையை பார்க்க எதிர்ச்சோடனே சின்னோண்டு ப்ரேயர் பண்ணுவோம், சின்ன பைபிள் படிப்போம். அதெல்லாம் கிடையாது. காலையில எழுந்து நேரம் இது பண்ணுவோம். அப்ப அது நீங்க யாருடைய கண்ட்ரோல்ல நீங்க இருக்கிறீங்க? நம்ம யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கணும்? நீங்களும் நானும் தேவனுடைய கண்ட்ரோல்ல இருந்துச்சுன்னா அவருடைய ஆவியானோட வழி நடத்தல மட்டும் வரும். நீங்க யோசிச்சு பார்க்கலாம். இங்க பாருங்க, ஏசாண்டோட கூட சீசர்கள் தான் அவங்க எப்படி பாருங்க, பேரு யோவான் யாக்கோபு. ஆனா எந்த ஆவி இருந்துச்சு பாருங்க. அவரோட நடக்கிறாங்க, அவரோட ஜெபிக்கிறாங்க. ஆனா இருதயம் எப்படி? அழிக்கிற இருதயம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இதுல நம்ம என்ன கற்றுக்கிட்டு நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? நாம் எப்படி போயிட்டு இருக்கிறோம்? நம்ம யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம்? ரொம்ப ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். நம்முடைய வீடு குடும்பத்தை எந்த அளவுக்கு கட்டுறோம்? நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி ஒரு உதாரணமா இருக்கிறோமா, ஒரு சாட்சியா இருக்கிறோமா? குடும்பம் அவங்க முன்னால பைபிள் படி, அதெல்லாம் ஓகே. நீங்க படிக்கிறீங்களா, நான் படிக்கிறேனா, நான் ஜெபிக்கிறேனா, அது ரொம்ப முக்கியமான மாறிட்டு. அப்போ நம்மளை நடத்துறவங்க இன்னொரு ஆவி. பேரு பீட்டர் காஸ்பர். ஆனா பீட்டருக்குள்ள இருக்கிறது யாரு? அவரை நடத்துறாங்க. நம்ம ரொம்ப விழிப்பா இருக்கணும். எனக்கு இன்னொன்னு, இப்ப ஒரு முக்கியமான ஒரு பார்ப்போம். என்னாகும் புக்கம். என்னாகத்துல ஒரு தேவ மனுஷன், தேவ மனுஷன் தான் சொல்லணும். அவருடைய பாருங்க, என்னாகும் 22. அதை நீங்க எல்லாரும் நீங்க படிச்சிருப்பீங்க. மோவா பத்தி நான் படிக்கிறேன். பிழையாம் காலமே எழுந்து பாலாபுக்கு நோக்கி, நீங்கள் உங்கள் தேசத்துக்கு போய்விடுங்கள், நான் உங்களோட வருவதற்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று சொன்னார். இந்த பேயோர் பிழையாமை அடக்கி உண்டி, அதாவது அங்க ஒரு ராஜா, அவர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப விரிவா போகல, எனக்கு கொடுத்த டைம் கம்மி, நம்ம ஜபிக்கிற நேரம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சபிப்பா, இவரை கூப்பிடுறாரு, உனக்கு நிறைய பொண்ணு வெளி தர்றேன், மோவாப் ராஜா சொல்லி விடுறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு பாரு, கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேன், நான் வர ரெடியா, நான் சபிக்க ரெடியா இருக்கிறேன், ஆனா கர்த்தர் என்னை கொடுக்கலையே உலகூரே. தப்பு பூரா பழி அவர் பேரை போட்டுடுறார். பாருங்க என்ன ஆவி, யார் அவரை நடத்துறது பாருங்க, இறுதி எப்படி இருக்குது பாருங்க. நான் ரெடி, நான் சபிக்கிறேன், ஆனா
ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டேக்காரு, பழி அவர் மேல போடுறான். ரெண்டாவது நான் ஒருத்தரை ஜெபிக்கிறேன். இதுல என்னன்னா, நீங்களும் நானும் ஒரு தேவனத்துல சமூகத்துல சில காரியங்களை கேட்கும் பொழுது வேண்டான்னு சொல்லும் பொழுது நம்ம நீர் திரும்பி கேட்கறது. ஆண்டது வாங்கவா, இதை செய்யவா, அது போவா, என்னவா, போயா. இப்ப நம்மகிட்ட பிள்ளைங்க இருக்கும், அங்க போகாத நம்ம போவோம்னு போ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரிதான் இங்க பாக்குறோம். இப்போ அவர் சொல்றாரு 21 பிலேயாம் காலமே எழுந்து தன் கழுதை மேல் சேனம் கட்டி மோவாப் பிரபுவோடு கூட போனார். ஆனா அதுக்கு முன்னால அவர் சொல்றாரு பாருங்க 20 இரவுல தேவன் பிலேயாம் இடத்தில் வந்து, இந்த மனுஷர் உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவர்களோட போ, ஆனாலும் நான் உனக்கு சொல்லும் வார்த்தையுடைய மாத்திரம் நீ செய்ய வேண்டும் என்றார். ஏன்னா அவரு மோவாப் அவரோட போருக்கு ஆண்டவர் சுத்தமே கிடையாது. ஆனா இவருக்கு போகணும். ஏன்? சம்பாதிக்கிறோம், பொண்ணு பொருள் சம்பாதிக்கிறோம். அப்ப இங்க என்ன ஆவி அவருக்குள்ள இருக்குது? ஆண்டவர் முதலே சொல்லிட்டு நீ போகக்கூடாது, அது ஆசிரிக்கப்பட்ட சொல்லாங்க, நீங்க போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சில இது நம்ம அந்த மாதிரி தவறு பண்றோம். அதாவது பிசாசுக்கு என்னன்னா, நீங்க ஜூம்ல வந்து போகலாம், வார்த்தையை கேட்டு போகலாம், சர்ச்சுக்கு நீங்க போகலாம், பாட்டு படிக்கலாம், கை தட்டலாம், தேவனுடைய வார்த்தையை கேட்கலாம். பிசாசுக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது, ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஆனா ஜெபம் மட்டும் நீங்க பண்ணக்கூடாது. நீங்க ஜெபம் பண்ணாதான் அங்க வினைய வரும் அவனுக்கு. நீங்க ஜெபம் பண்ணாதான் அவனுக்கு பிடிக்காது. நீங்க சர்ச்சில் கொஞ்ச நேரத்துல கை தட்டலாம், அவங்களோட வேலையை நீங்க செய்யலாம், அவனுக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் அவ்வளவு விழிப்பா நம்ம மேல இருக்கான். பிசாசு அவ்வளவு விழிப்பா நம்ம மேல இருக்கிறான். இன்றைக்கு நாங்க எப்படி இருக்கிறோம்? நம்ம எவ்வளவு விழிப்பா இருக்கிறோம்? நம்ம யாரோட ஐக்கியமா இருக்கிறோம்? ஆனா நம்ம கிறிஸ்தவம். ஆனா இங்க பாருங்க 23 கர்த்தருடைய தூதன் அவர் உருவின பட்டயத்தை தம்முடைய கையில பிடித்து கொண்டு வழியில் நிற்கிறதை ஒரு கழுதை கண்டு வழியை விட்டு வயல்ல விலகி போயிற்று. கழுதை வழியில் நிற்கிறது, திரும்ப பிள்ளையாம் கண்டு அதை அடித்தான். பாருங்க, இது ஒரு தேவ மனுஷன் போறது, எய்தாப்புல நிக்கிற தேவ தூதரை பார்க்க தெரியலாம், கண்ணு குருடாயிடுச்சு. ஆனா கழுதை தெரியுது அங்க யார் நிக்கிறா அப்படின்னு. ஒரு மிருகம் அங்க யார் நிக்கிறா அப்படின்னு. அதை அடிக்கிறார் கழுதை அடிக்கிறார், அவன் அடிக்கிறான். ஒருத்தர் படிக்கிற பாருங்க. கழுதை கர்த்தருடைய தூதனை நோக்கி கண்டு சுவர் ஓரமா ஒதுங்கி பிலேயாமுடைய காலை சுவரோடு நீக்கிட்டு திரும்ப அதை அடித்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அப்புறம் போய் வலதுபுறம் இடதுபுறம் விலக வழியில்லாத இடுக்க வழியிடத்தில் நின்றார். கழுதை கர்த்தருடைய தூதனை கண்டு கீழே படுத்துக் கொண்டது. பிலேயாம் கோபம் கொண்டவனாய் கழுதை மேல் அடித்தான். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். எவ்வளவு கரெக்டா நான் அதிகாரத்தை படிக்கும் போது எனக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஒரு எப்படி அழகாக ஒரு கழுதை பேசுது பாருங்க, ஒரு கழுதை பேசுது. அப்பொழுது பிலேயாம், நீ கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுது உன்னை கொன்று போடுவேன் என்றார். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட நாள் காலம் முதல் இதுவரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா? இப்படி உமக்கு எப்படி ஆயிலும் நான் செய்தது உண்டாய் என்று அதற்கு நான் இல்லை என்றான். அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். நீங்களும் நானும் தேவனுடைய காரியத்தை, தேவனுக்கு பிரிய இல்லாத காரியம் செய்யும் பொழுது, போகும் பொழுது நம்ம கண் குருட்டாயிரும். தெரியாது. நம்ம ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, ஆசீர்வாத வார்த்தைலாம் ஐசியா சாப்பிடலாம், சங்கீதம், நீதிமொழிகள் டக்குன்னு அதை எடுப்பாங்க. நான் உன்னோட இருக்கிறேன், நீ போ. ஆனா ஆண்டோடைய வார்த்தை இருக்காது. அவங்க டக்குன்னு அதை எடுப்பா, இது இந்த ஆண்டோட என்கிட்ட பேசிட்டார்.
காத்திருக்கிறது இல்லை, சுயம். ஆனா நம்ம நினைக்கிற யாருடைய கண்ட்ரோல் நம்ம இருக்கிறோம். ஒரு கழுதை பேசுது. அப்பதான் சொல்றாரு, நீ கர்த்தருடைய தூதன் அவரை நோக்கி, நீ உன் கழுதையை இதனோட 3 தடவை அடித்தது என்ன? உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிராக புறப்பட்டு வந்தேன். கழுதை என்னை கண்டு இந்த 3 தடவை எனக்கு விலகிற்று. எனக்கு விலகாமல் இருந்த எனக்கு விலகாமல் இருந்ததனால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோடு வைப்பேன். எவ்வளவு கிளியராக பாருங்க. நீங்களும் நானும் தேவனுக்கு விரோதமா போகும் பொழுது அதுதான் நமக்கு விரோதமா போகும்போது, நீங்க வேலை பார்க்குற இடத்துல, இருக்கிற இடத்துல நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது பெரிய பெரிய காரியங்களா ஆண்டு உங்களை வைத்துவார். பெரிய காரியங்களா செய்ய வைப்பார். பெரிய காரியங்கள் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நீ யார், நீ தேவனோடு இருக்கும் பொழுது அந்த இடத்துல அங்க தேவன் உன்னை உயர்த்துவார், அங்க உபயோகப்படுத்துவார். என்னுடைய அனுபவத்தை நிறைய நான் பார்த்துருக்கேன். நான் கப்பல்ல வேலை பார்க்கும் பொழுது நான் ஒரு கான்ட்ராக்ட்காரன். அதனால கப்பல்ல எலக்ட்ரிக்கல் ஆபீசர், கமாண்டர், அப்படி பெரிய ஆபீசர், பெரிய பெரிய அதிகாரிங்க, அவங்க கேபிட்டுக்கெல்லாம் நான் விட்டு போயிடுவேன். ஏன்னா அவர் சாதாரண மற்றவங்களாம் போக முடியாது. போயிட்டு அவங்களுக்கு பேசி விட்டுரு ஆண்டரை பத்தி சொல்லுவேன். சார் அதிகாரிகிட்ட போய் சார் வணக்கம் சார்ன்னு சொல்லி கை தூக்கி வணக்கம் குட் மார்னிங் சாப்பிட்டு சொல்லிட்டு வணக்கம் சார் நமஸ்தே அப்படின்னு சிரிச்சுட்டு பேசும்பொழுது ஒருத்தர் ஒரு ஆபீசர்கிட்ட ராத்திரி 11 மணிக்கு நான் பேசுவேன். எங்க கோஸ்ட் கார்டு ஒரு ஷிப் அதில் விடாது. அப்ப சொல்றாரு, காஸ்பர் நீ இங்கே வேதத்தை படி, கோயிலுக்கு வாங்குற வரை என்னைய வேலையை பாரு, இவ்வளவு வேலை இருக்கு எனக்கு, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி படிப்பேன், நீ சொல்ற இங்க வா அப்படிங்கிற, நான் எப்படி வருவேன்? பெரிய அதிகாரி. ஏன்னா நீ ஜெபிக்கும் பொழுது தேவன் அவரோட இருத்த ஆயத்தம் செய்வார். நீ யாரா இருக்கட்டும், உனக்கு முன்பால் யார், நீ அதை பத்தி பயப்பட தேவை. நீ தேவன் உங்களோட என்னோட இருக்கும்போது அது பெரிய காவல். அவங்களாம் உங்க முன்னால யாரை கீழே விழுந்துருவாங்க. அவங்கள நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்? உனக்குள்ள இருக்கிற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். உங்களுக்குள்ள எனக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது உங்களுக்கு முன்னாலே எப்படிப்பட்ட ஆளா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா பணக்காரன் கண்டு நீங்களும் நானும் போற பாதை தேவனுக்கு பிரியமா இருந்தால் அங்க இருக்கிற எல்லா தடையும் நீக்கப்படும். அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்குள்ளே நம்ம எந்தோட ஆவியில் நம்ம நடத்தப்படுகிறோம். தேவ ஆவியால் நீங்களும் நானும் நடத்தப்படணும்னா தேவனுடைய ஆவியானவோடு நெருங்கி இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. பிசாசு நம்ம கண்களை குருடாக்குவான். பெருமையின் ஆவியை கொண்டு வருவான், முறுமுறுப்பின் ஆவியை கொண்டு வருவான், பொறாமையின் ஆவியை கொண்டு வருவான், எரிச்சல் ஆவியை கொண்டு வருவான். குடும்பத்துல எரிச்சலை கொண்டு வந்து குடும்பத்துல கலகத்தை கொண்டு எரிச்சல் ஆவிதான். நான் மட்டும் வேலை பார்க்கிறேன் வீட்டுல, அப்படியே வர்றாரு, தூங்குறாரு, ட்ரெஸ்ஸா போடுறாரு, எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியிருக்குது. இவ என்ன பண்றா, இவ காலில இருந்து ஒண்ணுமே நான் தான் வேலை பார்த்துட்டு வர்றேன், காலையில இருந்து தூக்குறதுதான் இவளுக்கு வேலை. எந்த ஆவி நமக்குள்ள இருக்குது, எந்த கண்ட்ரோல்ல நாங்களும் நீங்களும் இருக்கிறீங்க, நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு கழுதியை தேவன் வைத்திருக்காரு. அதுக்கு பிறகு பார்க்கும்போது அது கழுதியா புதிய ஏற்பாடுல போது அந்த கழுதை மேல ஏசான்றது போறாரு. ஏசான்றது கழுதையில உட்கார்ந்து அந்த கழுது கீழே, அந்த காலு கீழே மரக்கிளைகள், துணிகள் விரிக்கப்பட்டு அது மேல நடந்து வர்றதுக்கு அவ்வளவுக்கெல்லாம் மகிமை நமக்கு வேதத்தில் படிச்சிருக்கீங்க. அப்போ நீங்களும் நானும் உங்கள் மேல, நம்ம மேல ஏசாண்டவர் இருந்தாருன்னா நம்ம நடக்க போற பாதையே வித்தியாசமாகும். ஒரு நாள் நானும் வின்சலையா மும்பை வந்திருந்தாரு. அப்போ மழை காலம். ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்பொழுது மழை, சரியான மழை, கொண்டு வரல, மழை பெய்யுது. வின்சலையா என்ன பண்றாரு, கர்ச்சிப் எடுத்து தள்ள போட்டு
சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே ஜெபம் பண்ணாங்க. எப்படி பண்றாரு? சோத்திர ஆண்டவர், இந்த மழைக்காக நன்றி, மழைக்காக நன்றி ஆண்டவர் ஜெபம் பண்றாரு. நான் அப்படியே பார்த்து ஆச்சரியப்படுறேன். என்ன ஆண்டவரே, நான் பெரிய ஊழியக்காரன், நான் வந்திருக்கேன் மழை பெய்யுதுன்னு அப்படின்னு அவர் சொல்லல. ஆண்டவர் சோத்திரம் சொல்றாரு. சோத்திர ஆண்டவரே, இந்த மழைக்காக சோத்திர ஆண்டவர் சொல்லி ஜெபம் பண்றாரு. ஏர்போர்ட் வெளியில நின்று அந்த டாக்ஸி வரல, டாக்ஸி வர்றதுக்காக ஒரு நிமிஷம் அப்படி மழையில் நினைச்சுக்கிட்டு அப்படியே ஜெபம் பண்றாரு. தேவ மனுஷனுடைய ஜெபம் பாருங்க. எந்த வித முறுமுறுப்பு அவற்றை நான் பார்க்கல. மனுஷனையாட்ட இன்றைக்கு நம்ம அதை பார்த்து ரொம்ப நான் வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். எவ்வளவு பெரிய ஊழியக்காரரு. நம்மகிட்ட எந்த சுபாவம், சில பிரச்சனை வரும், நம்ம தேவனுடைய ஊழியத்துக்காக போவோம், அங்க ஏதாவது தடவை, நான் ஊழியத்துக்காக போறேன், எனக்கு இந்த மாதிரி ஒண்ணும் கிடைக்கலையே, ஆண்டவர் வச்சு ஆண்டவருக்கு விரோதமா நம்ம முறுமுறுக்கிறது, ஆண்டவருக்கு விரோதமாக இது பண்றது. நான் பெரிய ஆளு, ஆண்டவருடைய வேலையை செய்ய போறேன், எனக்கு இந்த மாதிரி. ஏன்னா என்னுடைய இதயத்தையும் உங்களுடைய இதயத்தையும் தேவன் பார்க்கிறார். நம்ம இதயத்திலிருந்து என்ன வருது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு சில நேரம் சில வசதி கிடைக்கலாம், சில நேரம் வசதி கிடைக்காம போகலாம். ஆனா தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த விஷயத்துல என்ன செய்யணும், என்ன கொடுக்கணும். நான் நிறைய இதுல இருந்து நிறைய பேர் இந்த அனுபவத்தை நான் கண்டிருக்கேன். இன்னொரு ஒண்ணு உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இப்ப பாருங்க, சாமியல்ல 17:18 இங்க தாவீதை பத்தி உயர்த்தப்படும் பொழுது சவுலுடைய சுபாவத்தை பாருங்க. சவுல் வந்து முத ராஜா, இஸ்ரேலோட ராஜா. ஆனா கோலியாத் வந்து 40 நாள் வந்து கத்துறான், என் கூட ஒருத்த வந்து சண்டை போடுறா. ஆனா கிட்ட போக யாருக்கும் தைரியம் கிடையாது. அவன் கூட போறது சண்டை போறதுக்கு சவுல் ராஜா கூட தைரியம் கிடையாது. ஆனா யுத்தத்துல பழக்கம் இல்லாத தாவீது ராஜா, தாவீது எவ்வளவு அழகா போறார். ஒரு ஜெபிக்கிற மனுஷன், ஜெபிக்கிற மனுஷன். உடனே போனாரு, 2 கல்லான அந்த கதையை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடிச்சு கொண்டார். கொண்டுட்டு வரும்பொழுது படிக்கிற 6, தாவீது பெலிஸ்தரை கொண்டு திரும்பி வந்த போது ஜனங்கள் திரும்ப வரும் பொழுது ஸ்திரீகள் இஸ்ரேலின் சகல பட்டணங்களிலிருந்து ஆடல் பாடலும் புறப்பட்டு மேளங்களோடு கீதவாயத்தோடு சந்தோஷமா ராஜாவை சவுலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அந்த ஸ்திரீகள் பாடுகையில் ஆடி பாடுகையில் சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறையா பாடினார்கள். இந்த வார்த்தை அவனுக்கு விசாலமா இருந்துச்சு. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, தாவீதுக்கு 10,000, எனக்கும் 1000 தான், இன்னைய ராஜ மாத்திரம் அவனுக்கு குறைவா இருக்குன்னு சொன்னான். உடனே அவனுக்கு என்ன ஆகுது, மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுல் மேல் இறங்கிற்று. பொல்லாத ஆவி வந்து இறங்கிடுச்சு. நம்ம ஒருத்தருக்கு விரோதமா முறுமுறுக்கும் பொழுது, ஒருத்தரை கண்டு பொறாமப்படும் பொழுது பொல்லாத ஆவி நம்ம மேல வந்து, அவன் அவ்வளவு வசதியா இருக்கிறான், உலக பணக்காரனா இருக்கிறான், அவன் உலகத்துக்கு இவ்வளவு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்குது, அவ்வளவு பெருசா இருக்கிறான். டக்குன்னு பொல்லாதாவி நம்ம மேலதான் வரும். அவர் தேவன் அவனுக்கு கொடுத்திருக்காரு. சிலவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அண்ணே அண்ணே பிரதர், ஹிந்தியில சொல்லுவாங்க, கிட்னா கருதிய, எத்தனை வீடு இருக்கு அவருக்கு, எவ்வளவு வசதி இருக்குது. நான் சொன்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாரு, இதுல நமக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு, இதுல நமக்கு என்ன பங்கு இருக்கு? நோ ப்ராப்ளம். அவராச்சு ஆண்டவர் ஆச்சு, நம்ம என்ன சொல்றது? அதை கண்டு நம்ம புறாமப்பட்டோம்னா, அதை கண்டு இது பண்றோம்னா அந்த பொல்லாதாவிதான் நமக்குள்ள வரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நாம் இன்றைக்கு எந்த சவுல பாருங்க, ஒரு சவுல் ராஜா சந்தோஷப்படணும். ஐயோ 40 நாள் நாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டோம், அவனை கொல்ல முடியலையே, 40 நாள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டவன்
நல்லா வந்து ஒரு நேரத்துல ஆண்டவர் பெரிய அதாவது துதிக்க அவனுக்கு தகுதி இல்லாம போயிடுச்சு. உடனே பொறாம, எனக்கு 1000 அவனுக்கு 10,000. ஒரு பெரிய விடுதலை வந்துருச்சுன்னு சந்தோஷம், ஒரு ராஜாவான சந்தோஷப்பட்டதுன்னா அவர் குடும்பமே பெரிய இதா இருக்கு. அவர் அந்த மாதிரி செய்திருந்தா அதுக்கு அடுத்து அவர் பையனோட ராஜாவா இருக்கலாம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். அவரோட இதனால அவர் குடும்பத்துக்கு எவ்வளவு சாபம் வந்துச்சு, அவர் குடும்பமே அழிஞ்சு போச்சு. சவுளுடைய குடும்பமே அழிஞ்சு போனதை பார்க்கணும். இது நமக்கு ஒரு எச்சரிக்கை. பைபிள்ல நமக்கு சில இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நமக்குள்ள எந்த ஆவி கிரியை செய்யுது? நம்ம எந்த ஆவியோட கண்ட்ரோல் நம்ம இருக்கிறோம்? சில தேவன் பல இதுக்கு மேல நம்ம கற்றுக் கொடுக்க விரும்பாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தேவனுக்காக நிக்கணும்னா பல விழிப்பா இருக்கணும். அதான் சொல்றேன், விழித்திருந்து ஜெபம் பண்ணும். விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நமக்கு அந்த ஒரு எச்சரிக்கை வார்த்தை அது. நம்ம ஜெபிக்கிறோமா? சில நான் ஜூம்ல பார்ப்பேன், 40 பேரோட வந்திருப்பானா, ஜெபம் பண்ணாத போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐயோ, சின்ன ஜெபம் பண்ணா எவ்வளவு நல்லா இருக்கும். சின்னோண்டு ஜெபம் பண்ணிட்டு போலாமே. ஜெபங்கிறது தேவனோட பேசுறது. நீ ஜெபிக்கும் பொழுதோ சத்துரு உன்னை கண்டு பயப்படும். அது என்னுடைய அனுபவம். நீ ஜெபிக்கும் பொழுது சத்துரு உன்னை கண்டு பயப்படும். முயற்சி பண்ணி பாருங்க. எங்க போனாலும் சரி, நீங்க நடக்கும்போது ஜெபித்துட்டே போங்க. உங்களுக்கு எதிராக வர தடையெல்லாம் என்ன இது வந்தாலும் நீங்க அதை விளைக்கிறோம். ஏன்? நீ ஜெபித்துட்டு போகும்போது, ஜெபித்துக்கிட்டே இருக்கும் பொழுது தேவ தூதர் உனக்கு முன்பா போவார். அவருடைய பிரசனை உனக்கு முன்பா போகும்போது எல்லா தடையும் மின்சனையா வண்டியில போனாரு, வண்டியில உட்கார்ந்தாச்சுன்னா சரி. சில பேர் அவங்க கூட நீங்க பிரயாணம் பண்ணீங்களா தெரியும். ஆனா நான் நிறைய பேர் அவர் கூட நிறைய நாள் இருந்திருக்கிறேன். வண்டியில உட்கார்ந்தோட ஜபம் தான், வேற வெட்டி பேசிக்கே இடம் கிடையாது. எல்லாரையும் ஜபம் பண்ண வச்சிருவாரு. போய் சேர்ற வரைக்கும் ஜபத்தெல்லாம் இருக்கும். மின்சனையா கூட போலாம், அதே மாதிரிதான் பிரேயர். ரொம்ப நல்ல ஆண்டவர் தேவ பிள்ளை மனுஷனோட எனக்கு ரொம்ப நான் ஆசிரிக்கப்பட்டிருக்கேன். அவர்கிட்ட வந்து நிறைய கத்துக்கொள்ள எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். அவருடைய அன்பு, நீ ஜெபிக்கும் பொழுதுதான் தேவ அன்பு நமக்குள்ள வரும். ரொம்ப ஜாக்கிரதையா தேவனுடைய ஆவியார் நம்மளுடைய இடத்துல வரும். அவருடைய அந்த ஆவி நம்ம மேல இருக்கணும். நம்முடைய வீட்டை ஜெபத்துல நிரப்புறோமா? ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம பார்க்கணும். நம்ம எவ்வளவு நம்ம ஜெபிக்கிறோம், தேவனுக்கு சமயம் எவ்வளவு கொடுக்குறோம். ஆனா போங்க, அங்கே உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு எவ்வளவு வேலை இருக்குது. காலையில ஆபீஸுக்கு போனா சாயந்தரம் ஐயோ. நீ ஜெபிக்கிறவனா இருந்தா நீ யாரை கண்டு பயப்பட மாட்டேன். நீ ஜெபிக்கிறவனா இருந்தா உனக்கு வர்ற எந்த பிரச்சனை நீ பார்த்து நீ நடுங்கோட மாட்டேன். உன்னுடைய ஜெபத்துல உன்னுடைய ஜீவியத்துல ஜெபம் இல்லைன்னா நீ எதை கண்டாலும் உனக்கு சின்னதோட உனக்கு பெரிய மலமா தெரியும். ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு விரோதம் யாரா இருக்கட்டும், நீ ஜெபிக்கும் பொழுது அவங்கள நீ மேற்கொள்வ. ஞாயிற்றுக்கிழமை நான் ஊழியத்துக்கு போயிட்டு திங்கக்கிழமை எனக்கு அவ்வளவு ப்ரெஷர் இருக்கு, நான் பார்த்திருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா ஊழியத்துல இருந்துட்டேன்னா திங்கக்கிழமை எனக்கு அவ்வளவுக்கு தெரியும். நீ நேற்று போன இல்ல வா இன்னைக்கு. அப்பவே நான் புரிஞ்சுக்குவேன், இது யாரு அவன் இல்ல அவனுக்குள்ள இருக்குதுன்னு புரிஞ்சுக்குவேன். ஜெபம் பண்ணிட்டு நிதானமா இருப்பான். அவ்வளவுதான். நீ ஜெபத்துல இருக்கும் பொழுது அந்த உனக்கு எதிர்கொண்டு வருது என்ன எப்படி வருதுங்க, அந்த எந்த இதுல புயல் வருது நீ கண்டுகொள்ள ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். நீ ஜெபிக்கலன்னா நீ கண்ணு கூடாதான் இருப்ப. உன் வீட்டுக்குள்ள இருள் இருக்கும். எத்தனை சகோதரிகள் வீட்டுல இருப்பீங்க, வீட்டுக்கு கணவராக வீட்டு தமிழ் என்ன சொல்லுவாங்க தெரியல. அதாவது வீட்டுல இருக்கிறவங்க, உங்க கணவர் வீட்டு வெளியே நீங்க வீட்டுல பிரேயரா நிறைச்சிருக்கிறீங்களா? நீங்க உங்க வீட்டுல இந்த பிரேயர் இல்லைன்னா வர்றவங்க அவங்க எந்த ஆவியோட வர்றன்னு உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்லுவாங்க, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனா விட அந்த பிள்ளைங்களோட 10 பேரோட பழகும், அந்த 10 ஆவியோட அந்த பிள்ளை வீட்டுக்கு வரும். கணவர் வீட்டுக்கு வேலைக்கு போய் அவர் கூட பல ஆவிய வீட்டுக்குள்ள வரும். அதை நீ எதிர்க்க நீ வீட்டுல ஜெபிக்கணும். ஜெபத்துல நிரப்பும் பொழுது அந்த ஆவி வெளியே விரட்டப்படும்.
உன் வீட்டுக்குள்ள அந்த ஜெபங்கிற அந்த வெளிச்சம் இல்லைன்னா இருள் இன்னும் உள்ளதான் வரும். நீங்க உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க தான் ஒரு சாட்சியா இருக்கணும். அதுதான் பிரேயர். உங்களுடைய ஜீவித்துல பிரேயர் குறைஞ்சிச்சுன்னா சத்துரு உங்களை மேற்கொள்ளும். நீங்க ஜெபிக்கிற உங்களுக்கு விரோதமா யாருமே நிக்க முடியாது. எல்லாம் உங்களுக்கு கீழே தான். நீங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆபீஸ்ல ஒரு சின்ன சாதாரண பியூனா இருக்கலாம், அங்கேயும் தேவன் உங்களை உயர்த்துவார். அதிகாரி கூட உட்கார ஆண்டு உதவி செய்வார். இது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். இன்றைக்கு நீங்க எப்படி, நான் எப்படி? இது ஜெபிக்கிற நேரம். நம்ம இதெல்லாம் நான் க்ளோஸ் பண்றேன். அன்புள்ள ஆண்டவரே, அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஃபாதர், ஒரு கழுது மூலமா அந்த தீர்க்க தரிசியை நீங்க விலக்கி காட்டு நான் பார்க்கிறேன் ஆண்டவர். சவலை பார்த்தோம், தாவீதுக்கு எவ்வளவு பெரிய விடுதலை, தாவீது மூலமா பெரிய விடுதலை கண்டு அவங்களோட சேர்ந்து துதிக்காம எரிச்சல் அடைஞ்சதை பார்க்கணும். ஆண்டவர், எந்த ஆவி அந்த மாதிரி ஆவி என்னையும் குடும்பத்தை பற்ற வேண்டாம் சாமி. எனக்கு அந்த கிருபை தான் ஆண்டவரே. இந்த சூழ்நிலை இருக்க அன்பானவங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீ ராசம் இதை கேட்கிறவங்கள்ட்ட நீ பேசு. அவங்கவுங்க வீட்டுல இப்படி பிரச்சனை எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவர். எல்லா ஜெப ஆவியை தாரும். எங்க மேல இப்படி ஆவியை ஊற்று. உடைய சமூகத்துல தூரம் போக வேண்டாம் சுவாமி. விழித்திருந்து ஜெபிக்கங்களை உருவாக்க, உருக்கி உருவாக்காண்டவர் நீர்மயம் இயேசுவின் நாமத்துல பிதாவே, ஆமென்.